நான் இருட்டு நண்பன். நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வந்து பொண்ணு நம்புகிறோம்ல, அது வேண்டாம். குடும்பம், வாழ்க்கை இப்படி இருந்துடலாம். சும்மா ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு எந்த வாழ்க்கையும் வந்து நிரந்தரம் இல்லை. நம்ம சாப்பிட்டோமா, நம்ம இருந்தோமான்னு இருக்கணும். சரிங்களா? எதையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு வேலை அதை பார்க்குறோம். பார்த்துட்டு பெர்சன்ட் இருக்கணும் தானே. சும்மா போட்டு ஏன் போட்டு இழுத்துட்டு இருக்க? எதுவும் தேவையில்லை. நம்மளோட உழைப்பு, நம்மளோட கஷ்டம், நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட என்னன்னு நினைக்கிறோமோ அதை வந்து இப்போ டெய்லி வந்து எவ்வளோ குடிக்கிறீங்க? ஒரு கோட்டு குடிப்பீங்களா? ரைட்டு, குடிச்சிருங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு நமக்கான தேவை என்ன இருக்குது, வேலை என்ன இருக்குது, நம்ம குடும்பம் என்ன இருக்குது எப்படின்னு யோசிங்க. அதை விட்டு எங்கேயோ ஓடி எங்கேயோ சம்பாரித்து யார்கிட்டையோ கொடுத்து ஏமாற வேண்டாம். சரிங்களா? இப்போ டெய்லி வந்து 1000 சம்பாதிக்கிறீங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 30,000 சம்பாதிக்கும். 30,000 அதை வந்து 20,000 அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. போட்டு நீங்கள் சம்பாரிச்சு நல்லா இருங்களேன். ஏன் கடை வாங்குறீங்க, ஏன் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் தேவையில்லையே. அதனால் வந்து எதுவுமே தேவையில்லை நமக்கு. இப்போ நம்ம உழைக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்படுற காசை வச்சு நம்மளே உழைச்சி இருந்துக்காம, இப்போ ஒருத்தி வந்து பொம்பளை வரான்னு வச்சுக்கோங்களேன். பொம்பளை வரான்னா வந்து பொம்பளை பிரச்சனை தான். அந்த பொம்பளை பிரச்சனை தேவையில்லை நமக்கு. நம்மளை உழைக்கிறோமோ, நம்ம கஷ்டப்படுறோமோ வச்சுட்டு நம்ம இருந்தாமல் ஏன் போட்டு சும்மா வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு தேவையே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இருங்க, நல்லா இருங்க. எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு உழைச்சோமா. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூர், இப்போ மதுரை, திருப்பூர், ராமநாடு, அப்புறம் எங்கெங்கேயோ இருங்க, ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும் எந்த ஊர் இருந்தாலும் அந்த ஊரில் வந்து நீங்கள் சம்பாரித்து நீங்கள் வந்து யார்கிட்டயோ கொடுக்கறத விட நல்லா யோசித்து பாருங்கள். உங்கள் பொண்டாட்டி பிள்ளை தான் வந்து உங்களை தூக்கி போடணும். அந்த நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அதை தூக்கி போடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து பழகுறீங்கல்ல, அவங்க தூக்கி போட மாட்டாங்க. பொண்டாட்டி தூக்கி போடணும். அதனால் வந்து அதை யோசிச்சுக்கிட்டு அதுபோல் நடந்துக்குங்க. இப்போ டெய்லி வந்து 1500 1500 சம்பாதிக்கல, 200 குடிக்கிறீங்கல்ல, மிச்ச காசை வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்டில் போகிறீங்களோ ஏதோ போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அந்த காசை வச்சு நீங்கள் நல்லா முன்னேறுங்க. தேவையில்லாமல் கொடுத்து ஏமாறாதீங்க. சரிங்களா? ஏமாறாதீங்க, நல்லா இருங்க. சரிங்களா? என்னோடய கருத்து இதுதான். நான் உங்கள் இருட்டு நண்பன். நல்லபடியாக இருங்க. சரிங்களா? என்னோட